ஒரு சம்பவம் நடந்தது. என்னால் மனசுக்கு ரொம்ப தாங்க முடியல. ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு அப்பாவாக இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு திருநங்கையாக இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு தாயை இறந்து நிற்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நான் ஒன்றே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பொண்ணோட வீட்டில் நாளைக்கு காரியம் பண்ணுறாங்க. காரியம் முடிஞ்சோடனே அவங்க ஃபேமிலியை நான் வர சொல்கிறேன். கோயிலுக்கு வர வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு படிப்பு செலவுக்கோ ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணலாம்னு ஒரு முடிவில் இருக்கேன். கண்டிப்பா இந்த பொண்ணு பாவம் அம்மாவை இழந்து நிற்கிறாங்க. இவங்க யாரோ என்ன ஊரோ எங்கிருந்து வந்தவங்களோ எப்படியே மாட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நாம ஒரு நல்ல நல்ல குணத்தோடு நம்ம போறோம். பாக்குறவங்களுக்கு 1000 தெரியலாம், பாக்குறவங்க 1000 சொல்லலாம், பாக்குறவங்க 1000 பேசலாம். ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் எப்பயுமே உண்மையா இருப்பேன். நான் எப்பயுமே உண்மையா தான் வாழ்வேன். ஏன் இவ்வளவு தூரம் நான் வரேன்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணு நான் தத்துக்கெடுத்தேன் யூடியூப்ல. அதே நிலைமை தான் இப்ப அம்மாவை இந்த ஒரு பொண்ணு தன்னுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்து அந்த தலைவர் அவங்க வந்து என்னுடைய டியோடி அவங்கள பார்த்து அவங்க என்னை ஆலோசனை பண்ணி அதுக்கு மேலதான் இந்த தொகையும் காசு கொடுக்கறதுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊருக்கு வந்துட்டு. இந்த ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது இயற்கை மரணம், கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுக்கணும். இதை பாப்பாவுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. படிப்பு செலவுக்கு எப்போ கோயிலுக்கு வரவங்களோ நான் மடிப்பிச்சு எடுத்து இந்த பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன்ப்பா. தைரியமா இருக்கேன். தைரியமா இருக்காங்க அதுவும் எங்க ஊர்ல இருந்து இந்த பொண்ணுடைய அம்மாவை மதுரகாளி அம்மன் கோயிலுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. முடியாத நிலைமையில கூட்டிட்டு போய் அங்க போன உடனே உயிர் பிரிஞ்சிருச்சு. மதுரகாளி அம்மா அவங்களே இங்க எங்களுக்கு உதவிகரம் நீட்டிருக்காங்க. பணம் 5000 ரூபாயும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து ஒரு சிப்பம் அரிசியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. திருப்பியும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. அவங்க இதுபடி மறக்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் இது தெரிவிச்சு மறக்க மாட்டோம். கோயிலுக்குள்ள அப்பதான் வராங்க. கோயிலுக்குள்ள சாப்பிடுறாங்க. பாவம் கொஞ்சம் சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்கப்பா சாப்பிடல. ரொம்ப கோயிலுக்குள்ளே வரல. ஆக்சுவலி என்னன்னா கோயிலுக்குள்ளே வரல. வெளியவே அந்த நடையிலே அந்த ரோட்லயே சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதானே உண்மை. அப்புறம் சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. டோக்கன் செகண்ட் பேஜ் இவங்க. அப்புறம் இவங்க செகண்ட் பேஜுக்குள்ள உள்ள வரதுக்குள்ள அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் கேக் வெட்டினேன். கேக் வெட்டி எல்லாத்துக்கும் கேக் பரிமாறிட்டு இருந்தேன். உள்ள போயிட்டு நான் வெளியே வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சுட்டாங்க பிறந்த நாள் அன்னைக்கே. அப்புறம் என்னால் அது ரொம்ப எனக்கு பிறந்த நாள் கொண்டாடவே முடியல. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்புறமேல எல்லாரும் மாமா 2000 ரூபாய் காசு கொடுத்தாரு. அப்புறம் ஆளு கொஞ்சம் காசு போட்டு எல்லாம் எடுத்து ஆம்புலன்ஸ் வச்சு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எடுத்து போக மாட்டேன்ட்டான். அப்புறம் தனியார் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உங்க சித்தி அவங்க கூட வந்தாங்க. யார் அக்கா அவங்க கூட வச்சு அமைச்சுக்கிட்டோம். அமைச்சுட்டு நம்ம கோயில மூணாவும் இன்னும் கோயில் ஓப்பன் பண்ணீங்க சாந்தா. இப்பதான் ஓப்பன் பண்ண போறோம். நாளைக்கு தான் புனிதானம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ஆமா சொல்றாங்க. நான் ஒரு ப்ரோக்ராம் பார்க்காமே இருக்க மாட்டேன். தப்பு பண்றவங்க திட்டாங்க பாருங்க. அப்ப நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுவேன். சரி, ரொம்ப நன்றி. நன்றிடா. நன்றி. வரசாமி நீங்க காரியெல்லாம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நல்லா வர. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கைக்கு வேணும்னா அம்மாவா நினைச்சு எனக்கு கூப்பிட்டு நான் வரேன். நீங்க காரியம் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. நன்றி. நன்றி தங்கம். நன்றி. ரொம்ப நீங்க டாக்டர் கிட்ட பார்க்காம விட்டுட்டீங்க. ஏன் நீங்க டாக்டர் கிட்ட கொண்டு போய் இது வரைக்கும் இல்ல இவ்வளோ பெரிய கொப்பளம் இவ்வளோ பெரிய கொப்பளம் உடம்பு பூரா புண்ணு. ஓகே சரி. தெய்வனோட கூட வந்தாங்க ஒரு பையனுக்கு இதோட மாசமா தெய்வனோட இரவு சேர்ந்துட்டாங்க. அந்த பையனை கூட சரி பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டோம்ல. தெய்வனோட இறைவடி சேர்ந்துட்டாங்க. ரொம்ப வீடியோ ஓடிட்டு தெய்வனோட இறைவடி சேர்ந்துட்டாங்க. அதோட ஃபீல் பண்ணுறேன். சரிட்டாங்க போயிட்டு வரசாமி. நீ என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். நன்றி. நன்றி மயிலு. நன்றி மயில். நல்லா இருக்கு. வாங்க ஐயா வாங்க பாருங்க. போயிட்டு வாங்க. சரி. என்னென்னமோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு ஏழைப்பாளையம் வந்தா ஏழைப்பாளையங்களை மதிக்கிறது இல்லை. தேவையில்லாத வார்த்தை மிஸ்யூஸ் பண்றது. கோயில தேவையில்லாத வார்த்தை பேசுறது. இதெல்லாம் என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் வாய்ப்பு அந்த மாதிரி பேசுறது தான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பெருந்தன்மையாடா? இதை பெரிய மனசுக்கு அழகுங்களாடா? கோயில் வச்சு நடத்துறோமா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? ஏண்டா என்ன ஒரு நிலைமையில ஒரு திருநங்கையா இருந்தா ஒரு பெண்ணா இருந்தா எந்த நிலைமையில நாங்க இங்க பாப்பா? ஏண்டா உங்க வாய்ப்பு அந்த மாதிரி நீங்க பேசுவீங்க, வாய்ப்பு அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. கோயில் நினைச்சிக்கலாம் வேற ஏதாவது நினைச்சிங்களா? தப்பு செஞ்சவனே கேட்கிறோம். அவனை கூப்பிட்டு
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவன் இஷ்டத்துக்கு என்ன பேசுறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. இந்த வீடியோ நான் பப்ளிக்கா போறேன், உங்களால முடிஞ்ச எனக்கு பதில் சொல்லுங்கடா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளிமா.